நான் தான் மேசியாவா? அப்படி இல்லன்னா நாம காத்திருக்க வேணுமாங்கிற கேள்வியை எழுப்பியிருக்காரு. நாங்க திரும்ப போய் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நீங்க கேக்குறத பாக்குறத குருடர் பார்வை அடைகிறாங்க, சப்பானிகள் நடக்கிறாங்க, குஷ்டரோகிகள் சுத்தமாகறாங்க, செவிடர் கேட்கிறாங்க, தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுது. என்னிடத்துல இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். போங்க. இன்னைக்கு நீங்க இங்க பார்த்ததையும் கேட்டதையும் என் உறவினர்கிட்ட சொல்லுங்க. மரித்தோர் உயிர் தெழுப்பப்படுறாங்கிறதையும் சேர்த்து சொல்லுங்க. கொஞ்சம் இருங்க. சொல்லுங்க. இயேசுவோட என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுங்களா? அவர் என்ன குணப்படுத்திட்டாரு. எதுல இருந்து குணமாக்குனார்? அலிப்பு நோயில இருந்து. சரி, எவ்வளவு நாளா உங்களுக்கு? கொஞ்சம் இருங்க. இயேசுவோட என்ன நடந்ததுன்னு உங்களால சொல்ல முடியுமா? நீ அவர் கூட இருக்கியா? ஆமா ஆமா, அவரோட மாணவர்கள். சரி சரி. வரிசை எப்படி இருக்கு? அது நீண்டுகிட்டே போகுது. நான் சீக்கிரமே வந்து உங்களுக்கு உதவி பண்றேன். முழுசா ஓய்வு எடுத்துட மாட்டேன். என்ன நடக்குது? பதில் தானே மேடம், அவர் வந்துட்டார். மண்ணில் துடிக்கின்ற ஏழை வடிக்கின்ற கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. தயவு பண்ணுங்க, துண்டிக்கிறது தான் ஒரே தேர்வுன்னு வைத்தியர்கள் சொல்றாங்க. துண்டிக்கட்டும். சரி, இப்போ இது பாக்குறதுக்கு நல்லா இல்ல. இருள் வந்து சூழ பயமேவும் தானே அருள் தந்து என்னை அழைத்தாளுவா. ஆண்டவரை சோதரிக்கப்படத்தக்கவர் என் மகனோட குருடத்தன்மையை போதகர் கூட படுத்திட்டாரு. உங்களை அவர்கிட்ட போக வைக்கிறோம். சீக்கிரங்கிறது இப்பவே இருக்கலாம். தெரியும், எனக்கு தெரியும். நான் தாங்கில உன் கத்தி என்கிட்ட கொடு. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. நான் என்னோட குரல்ல இருந்து எதுவும் பேசினதே இல்ல. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக அந்த அலமீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம்